வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம Moto G45 அண்ட் iQOO Z9 Lite இந்த ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் வாங்கலாம், எந்த ஃபோன் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது, கேமரா எந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த மொபைலில் பேட்டரி அதிகமாக தாங்குது போன்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அப்புறம் மட்டும் தான் உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்பிளே கம்பேரிசன்லேருந்து இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். 2 மொபைலுமே ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் நண்பா. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைலில் மட்டும் தான் ஃபுல் ஹெச்டி இருக்குது. ஸோ இந்த 2 மொபைலுக்கும் மத்தியில் பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லை ரெசல்யூஷனில். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது மோட்டோவில் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது, ஐக்கூவில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோட்டோவில் கிடைக்கும் 120 ஹெர்ட்ஸ் இருக்கிறதால. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேன்னு வரும்போது மோட்டோ சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. கேமிங்னு வரும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும் இந்த டிஸ்பிளே. அடுத்து கேமரான்னு வரும்போது இங்கேயும் பெரிய வித்தியாசம் இல்லை. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர்னு சொல்லிட்டு டியூவல் கேமரா செட்டப் தான் 2 மொபைல்லையுமே இருக்குது. செல்ஃபி கேமராவில் இங்கே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நண்பா. மோட்டோவில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஐக்கூவில் 8 மெகா பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்கன்னா மோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். பேக் கேமரா 2 மொபைலுமே சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஒரு சில இடத்துல மோட்டோவும் ஒரு சில இடத்துல ஐக்கூவும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் எந்தவித கன்ஃபியூஷனும் தேவையில்லை. செல்ஃபி கேமரா பெட்டராக இருக்கிறதால நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேலேயும் மோட்டோ நல்லாயிருக்கு, கேமராலேயும் மோட்டோ நல்லாயிருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாமா? 2 மொபைலுமே ஆண்ட்ராய்ட் 14 தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ்னு வரும்போது மோட்டோ 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கூ 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாம், 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஐக்கூ தான் நண்பா பெட்டராக இருக்குது அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் சின்ன விஷயம், ஒரு சின்ன பாசிட்டிவ் ஐக்கூவில் இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது AnTuTu ஸ்கோர்ஸை பார்த்துடலாமா? Moto G45ஓட AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 4,71,000 வருது. அண்ட் iQOO Z9 Lite 4 லட்சம் கிட்ட வருது. ஸோ 71,000 ஸ்கோர். மோட்டோ கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கு. ஸோ கேமிங் அதிகமாக விளையாடுவீங்கன்னா நீங்கள் மோட்டோவே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் கேமர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 மொபைலில் ஐக்கூ சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நமக்கு 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் அதிகமாக கிடைக்குது. பட் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது மோட்டோ தான் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே 5000 mAh பேட்டரின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஐக்கூவில் 15 வாட்டு, மோட்டோவில் நமக்கு 18 வாட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் 20 வாட் தராங்க. என்ன தான் 20 வாட் கொடுத்தாலும் 18 வாட் சார்ஜிங் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி 2 மொபைலுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி பேக்கப் ஐக்கூவில் பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். 2 மொபைலுமே நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது மோட்டோவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது நம்ம மோட்டோவில். ஸோ நீங்கள் அதிகமாக சாங்ஸ்லாம் கேட்பீங்கன்னா மோட்டோ சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்தரலாம் நண்பா. ஐக்கூவோட 4GB 128GB வேரியன்ட் 10,500 மோட்டோவோட 4GB 128GB வேரியன்ட் 11,000 சேல் ஆகிட்டு இருக்கு நண்பா. ஐக்கூ ஒரு 500 கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கம்பேரிசனை ஷார்ட்டாக பார்த்துடலாம். டிஸ்பிளேயில் மோட்டோ பெட்டராக இருக்குது, கேமராலேயுமே மோட்டோ தான் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. ஐக்கூவில் என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1 வருஷம் அப்டேட் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அண்ட் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ப்ரைஸிங் ஒரு 500 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். என்னோட சஜஷன் கண்டிப்பாக மோட்டோவாக தான் இருக்கும். உங்களுக்கு 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.